Hello friends, வணக்கம். Welcome back to Store Natural Beauties. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆலிவேரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின்க்கு அப்புறம் வந்து உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு பவுல், அப்புறம் ஸ்பூன், ஃபோக், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆலிவேரா. இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்லேயே ஈஸியாக கிடைக்குது, ஸோ வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து விட்டமின் இ கேப்சூல்ஸ், ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில். ஸோ இது ரெண்டுமே ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஆலிவேரா ஜெல்லில் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நல்லா க்ளாஸியாக ஜெல் இருக்கும். ஸோ இதை வந்து நாம் ஸ்கூப் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கூப் அவுட் பண்ணும்போது அப்படியே வந்து ஃபுல்லாக நம்ம ஐஸ்கிரீம் அள்ளுற மாதிரிலாம் ஸ்கூப் பண்ண வேணாம். ரொம்ப வந்து லைட்டாக அப்படியே சுரண்டிகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜெல் மாதிரி விழும். ஏன்னா ரொம்ப நிறைய எடுத்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் லைட்டாக அப்படியே வந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியாட்ட வரும். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சாலிட் பீசஸும் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோக் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த கட்டியாட்டு இருக்கிறத வந்து லைட்டாக ஃபோக் யூஸ் பண்ணி மசிச்சுக்கலாம். அப்புறம் நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ பீட் பண்ணும்போது வந்து அது இன்னும் நல்லா ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 minutes பீட் பண்ணிங்கன்னா நல்லா ஜெல் ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இது கூட நான் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் ஒரு 4 drops ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை முடிக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ கேப்சூல். இது வந்து ப்ரிசர்வேட்டிவ். லைக் வந்து இது வந்து கொஞ்ச நாள் லைஃப் இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 3 கேப்சூல் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 minutesக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த ஆயிலும் இந்த ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, ஹோம்மேட் ஆலிவேரா ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா க்ளீனாக எந்த ஈரமும் இல்லாத கண்ணாடி கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 3 வாரத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்லி உங்கள் முடிக்கு அப்புறம் ஸ்கின்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஜூஸ் வந்து நீங்கள் ஃபுட்டாக கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல், ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஜூஸாக கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த ஆலிவேரா ஜெல்லை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஃபேஸ் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். அதே மாதிரி உங்களுக்கு முகப்பரு இருந்தாலும் சரி பண்ணிடும். வெயிலில் போயிட்டு வந்தால் ஸ்கின் கருப்பாகுது இல்லையா, அதையும் சரி பண்ணிடும். அதுக்கப்புறமா ஸ்கின் வந்து ஏதாவது அரிப்பு இருக்கிறது, எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இது அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூதிங்காக இருக்கும். அதே போல் வந்து வயசாகும்போது சுருக்கம் எழுது இல்லையா, அதுக்கும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச் மார்க் மேலே யூஸ் பண்ணால் ஸ்ட்ரெச் மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் முடிக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல கண்டிஷ்னராகவும் இருக்கும். உங்கள் முடி நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்கள் முடியில் வந்து பொடுகு இருக்குது அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு நிறையா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலோ அதையும் வந்து இது ட்ரீட் பண்ணும். ப்ளஸ் உங்கள் முடி வந்து நல்லா வளரும். பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஆலிவேரா ஜெல் கூட முட்டை வெள்ளைக்கரு ஆட் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் இருக்குது ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.